வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் எவ்வாறு கடைபிடிக்கப்படுகிறது, அதை கடைபிடித்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிட்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஆடிப்பூரம் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள் என்று சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் உலக உயிர்களை காப்பதற்காக அவதரித்த தினமே ஆடிப்பூரம் ஆகும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. ஆடி பூரத்தன்று நாம் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தை வேண்டியும் மற்றும் திருமணம் ஆகாதீங்க திருமணம் வர வேண்டியும் செய்யக்கூடிய ஒரே விரதமானது ஆடிப்பூரம் விரதம். அன்று பெண்கள் கோயிலுக்கு சென்று விரதம் இருந்து அங்கு தரும் வளையல்களும் மற்றும் பிரசாதமும் பெற்றுக்கொண்டால் அவர்கள் நினைத்த வரமானது அவர்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்நாளில் நம்பிக்கையுடன் வழிபடுபவர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய சிறப்புக்குரிய விரதமாக ஆடிப்பூர விரதம் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரத்தன்று எவ்வாறு பூஜை செய்வது, எவ்வாறு அம்மனை அழைத்து நம் வீட்டிற்கு பூஜை செய்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்பதை இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 மணி துவங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:30 மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால் காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை யமகண்ட நேரமாகும். பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்திற்கு ராகு காலமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களுக்கு அம்மனுக்கு பூஜையும் புனஸ்காரம் மற்றும் வழிபாடு செய்தால் நன்மை கிடைக்கும். ஆடிப்பூரம் வழிபடும் நேரமானது காலை 6 முதல் 7:15 வரை, மாலை 9:05 முதல் 12:20 வரை நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நன்மை கிடைக்கும். வேண்டுதலை சொல்லி வழிபடலாம். திருமணம் குழந்தை வர வேண்டுபவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுவதால் அம்பிகையின் அருள் கிடைக்கும் மற்றும் நன்மையும் கிட்டும். எவ்வாறு அம்மனை வழிபடுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு மணப்பலகையை கிழக்கு மேற்காக நீங்கள் போட்டு அதன் மீது மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்துச்சுன்னா விரித்து கொள்ளலாம். சிவப்பு துணி இல்லை அப்படின்னு பட்சத்தில் மாக்கோலமிட்டு அப்படியே வைத்து விடலாம். அந்த மணப்பலகையில் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மனின் படத்தை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அம்மன் படத்திற்கு முன் வளைகாப்பிற்கு சீர் வைப்பது போல சந்தனம், குங்குமம், வளையல், அகஸ்தை பூ ஆகியவற்றை தனித்தனி தட்டுகளில் பரப்பி வைத்து கொள்ள வேண்டும். வளையல்களாலும் அம்மனுக்கு மாலை போடலாம். பிறகு அம்மனுக்கு மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி அம்மனை அந்தந்த மனையில் எழுந்தருள செய்ய வேண்டும். எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படிக்கலாம். அம்மனை வழிபட்ட பிறகு அந்தந்த பெண்களின் கைகளில் வளையல்களை மாட்டிவிட வேண்டும். அம்மன் அமர்ந்த இடத்தில் நாமும் அமர்ந்து அந்த சடங்குகளை செய்தால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது நிச்சயம். பிறகு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மனிடம் வேண்டி கொண்டு அம்மனின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும். வர வேண்டும் என்று விரதம் இருக்கும் பெண்கள் தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழம் வைத்து குழந்தை வர வேண்டும் என்று பெண்ணின் முந்தானையில் நிரப்பி பூஜை அறையில் சென்று வழிபடலாம் அல்லது கோயில்களிலும் வழிபடலாம். தேங்காயை வீணாக்காமல் அடுத்த நாள் உணவு சமைத்தும் சாப்பிடலாம் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு செய்தும் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நன்மை கிடைக்கும். அதை வீணாக்க கூடாது. அம்மனுக்கு வளையல் படிக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு திருவிழா நடத்துவதற்காக கதை ஒன்று சொல்லப்படுதுங்க. முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது. அந்த திருவிழா முடிந்து கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்தில் கர்ப்பிணி ஒருவர் வந்துள்ளார். சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. அதனால் அவளுக்கு உதவி செய்வதற்காக அங்கே யாரும் இல்லை. இருந்தாலும் அம்பிகையின் பக்தையான அந்த பெண் அன்னை பராசக்தி தனக்கு தீவிரமாக நம்பினார். அதன்படி மருத்துவச்சி உருவத்தில் பார்வதியும் வந்து அவருக்கு அருள் பாலித்தார். வந்திருப்பது பார்வதி தேவிதான் என்பதை உணர்ந்த அந்த பெண் அம்பிகை வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று ஆடிப்பூர நாள் அன்று இதை செய்தால் அவரவர்களுக்கு வேண்டுதல் படி நன்மை கிடைக்கும் என்பதை உணர்த்தினாள்.
மற்றும் இந்த நாள் வளகாப்பு திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது என்று கூறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.